தீவிரமடையும் தேர்தல் களம் மக்களை ஈர்ப்பது யார்? எதுக்கெடுத்தாலும் தனிப்பட்ட விமானத்துல தான் போவார் இவர். கலைஞர் ட்ரெயின் கடைசி வரையும் ட்ரெயினில் போனாங்க. கலைஞர்லாம் அண்ணா பேசும்போது சொன்னாங்க கலைஞர் ட்ரெயின். தயவு செஞ்சு கலைஞர் ஏவின் ட்ரெயினையும் ஞாபகப்படுத்தாதீங்க. அது ரொம்ப மனசுக்கு வலிக்குது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. வாழ்க்கை என்பதே அன்பினில், அன்பின் 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 அன்பினில். மற்ற கேண்டிடேட்லாம் பார்த்துருக்கீங்களா? விஜய் கட்சியினுடைய மற்ற கேண்டிடேட்லாம் 234 தொகுதியில் 115 பேர் அதர் கட்சி. அவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. திமுக அறிவித்த வேட்பாளர்களை 19 பேர் அதிமுகல இருந்து வந்தவங்க அப்படின்னு. அப்புறம் எப்படி நீங்க அவங்கள பார்த்து கேக்குறீங்க? ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டானா? காலங்காலமா அப்படிதாங்க திமுக இருந்திருக்கு, காங்கிரஸ் இருந்திருக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியிலே வந்து இப்போ நான் பண்ண கேட்ட ஏகேஎஸ் விஜயன்லாம் பாரம்பரியமான தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியில தான் வந்து மாறி இருக்காங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. அப்புறம் அவங்கள கேட்குறீங்க? நீங்க திராவிட கட்சியின் மீது வைக்கின்ற அந்த விமர்சனம்லாம் இருக்குல்ல, இந்த ஊழல், இந்த விமர்சனம், இதையெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஊழலற்ற தன்மை, பரிசுத்தம், எல்லாத்திலையும் ஒழுக்கமா இருக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா பேசக்கூடியவங்களாம் கைலாசா தீவுக்கு தான் போகணும். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சின்னு முதலமைச்சர் சமீபத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? மீண்டும் சொல்றேன், ஒரு தவறு நடந்து விட்டால் அந்த தவறை நான் விசாரித்தால் கூட நியாயம் சரியா கிடைக்காது என்று சிபிஐக்கு அந்த வழக்கை மாற்றியது எடப்பாடி அவருடைய ஆட்சியின் அவருடைய நிர்வாகம். அதை நீங்கள் ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? காரணம் கேட்காத அரசியல். நாங்கள் ஒன்றும் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு 4 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் பிரச்சனை நடந்தது. அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. பிறகு திரும்ப அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த வழக்கை எடுக்கக்கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகம் போராடியது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி சொல்லல. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். கடலோர மக்களுக்கு நான் அந்த மண்ணிலிருந்து வந்த மகளாக ஏன் கடலோர மக்களிலே இருக்கக்கூடிய 15 கடலோர மாவட்டத்தில் ஒருவருக்கு கூட, ஒரு பகுதியில் கூட சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பை ஏன் வழங்கல? எனக்கான அதிகாரத்தை தர முடியாத இந்த கட்சிகள் எப்படி எனக்கான ஒரு சமூக நீதியை வழங்கும்? நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? சமூக நீதி குறித்து திமுகவை கேள்வி கேட்கிறீங்க, நியாயம். இஸ்லாமியர்களுக்கு அதிமுக ஒதுக்கின சீட் வேட்பாளருடைய எண்ணிக்கை ஒண்ணே தான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு இடத்துல அவங்க சீட்டு வழங்கியிருக்காங்க, வழங்கலன்றதையும் தாண்டி நான் கேட்கறது ஒண்ணுமே இல்லாமல் நிக்கிறோம் என்றதை தான் நான் கேட்கிறேன். சமூக நீதி நாங்கள் பறைசாற்றுகிறோம் என்று வீதிக்கு வீதி சோரட்டை அடிச்சு ஒட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருந்தும் கூட ஏன் இந்த மக்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறீங்க? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேன். இன்னைக்கு ஒரு ஆடியோ வந்தது, நான் பார்த்தேன். முன்னாடிலாம் சொன்னாங்க அதிமுகவில் தான் 5 சண்டைன்னாங்க. நீங்க தயவு செய்து தூங்காதீர்கள். நான் மரியாதைக்குரிய ஐயா முதலமைச்சர்களிடம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு நான் வேண்டுகோளா வைக்கிறேன், நீங்க தூங்காதீங்கன்னு. தூங்கும் போதே காலை உருவி விட்டுருவாங்க போல. செத்தால கண்ணை திறந்துகிட்டே சாவேன், ஆனா தூங்க மாட்டேன். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை பேசும்போது பற்றி அந்த விஷயங்கள் சொன்னாங்க. மரியாதைக்குரிய கடன் கொடுத்துருக்குறாங்க விஜய் அவர்களுக்கு. அவராவது ஒரு 800 கோடி சொத்து காட்டியிருக்கிறார். ஆனால் அவரை வச்சு படம் எடுத்து அவருக்கு சம்பளம் கொடுக்குற நீங்க சொந்த கார் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. சொன்னா நம்ப மாட்டேன். நம்புற மாதிரியா சொல்ல போறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குடா. கேக்குறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இன்னைக்கு காலையில டிஃபனுக்கே வழி இல்ல. பாலாஜி கடையில மாவு வாங்கித்தான் தோசை சுட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். இப்ப தமிழ்நாட்டை திராவிட மாடல் அதீத அளவு வளர்ச்சியில கொண்டு போய் நிறுத்திருச்சு, சாதனை பண்ணிட்டீங்க. அப்புறம் ஏன் 1000 ரூபாய் 2000 ரூபாய் உயர்த்தி கொடுக்குறீங்க? எதுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறீங்க? அந்த வளர்ச்சியே உங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுக்குறாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. கொடுக்கவே முடியாது என்ற கட்சியில் இருந்து ஆட்சிக்கு 1000 ரூபாய் கொடுத்து உங்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறோம். கட்டாயமாக இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்தவரையில் 2000 கொடுப்பது எளிது என்று நாங்கள் சொல்கிறோம். வேணுமென்றால் அவர்களுடைய தலைவர்களை 3000 கொடுப்பேன் என்று சொல்ல சொல்லுங்க. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பொது தொகுதியில ஏன் ஆதித்தமிழ் குடியை நிறுத்த முடியல அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வி சரியான கேள்விதான். பொது தொகுதியில பட்டியல் சமூகத்தினரை நிப்பாட்டணும், அது இயல்பாகணும். சாதி பார்த்து பாருகிற வாக்குகள் இங்க குறையணும். ஆனா சமூகத்துல மாறல, அது மாத்தணும்.
அம்மாள் சொன்னாங்க, நான் ட்ரெயின்னு சொன்ன உடனே எனக்கு வேற ஞாபகம் வருது அப்படின்னாங்க. அவங்களுக்கு தெரியாததுல அது உண்மை சம்பவம் கிடையாது. அதெல்லாம் வதந்தியாக பரப்புனது. கலைஞர் ட்ரெயின் அது உண்மை சம்பவம் கிடையாது. ஆனால் நான் அதை சொல்லவே இல்லைண்ணே. எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே நீங்கள் தான் அதை சொல்கிறீங்க. நான் தண்டவாளத்தில் தலை வச்சாங்களே ஓடாதுட்டீங்களா, அதை தான் சொல்ல வந்தேன். நீங்கள் ட்ரெயினுக்கு காசு கொடுக்காம போனதை சொல்ல. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் பொட்டு வாங்குறது. அண்ணன் சொன்னாங்க, போஸ் வெங்கட் அண்ணன் சொன்னாங்க, திமுக காரன் வந்து பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே இந்த 2026 நான் கண்ட காமெடி இதுதாங்க. திமுக காரன் 525 கொடுத்தீங்கண்ணே, 90 விழுக்காடு நிறைவேற்றிட்டோன்னு கிட்டத்தட்ட 2024 சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். பாராளுமன்ற தேர்தலில் போய் 90, இந்த 10 விழுக்காட்டை 2 வருஷமா நிறைவேற்றிட்டு இருக்கீங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கூட்டணி குறித்து நீங்க பேசலாமாண்ணே? ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்க ஊர்ல கயிறு இழுக்கிற போட்டி வைப்பாங்க. அந்த பக்கமா திமுக, நடுவில் காங்கிரஸ், இந்த பக்கம் டிவிக்கு. எப்படின்னு கேளுங்களேன். 21 21 21 21 20 20 20 20 21 21 21 21 அப்புறம் 22 22 22 22 23 23 23 கடைசியா வந்து நின்னுச்சு 27. ஏன் பாஸ் நாக்க தள்ளுறீங்க? நானடா தள்ளுறேன், அதுவே தள்ளிக்குதுடா. எனக்கு உண்மையிலே சத்தியமா சொல்றேனே, நான் திமுக கூட்டணி பிரிச்சதுல எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, இந்த அங்கீகரிச்சு போடுவாங்கல்ல 10 பேர் அஃபிடவிட்ல கையெழுத்து போடுவாங்கல்ல, அதுக்கு இருக்காங்களா காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டில்? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. நீங்க வந்து காளியம்மாள் ரொம்ப திணறாங்க அப்படின்றாரு. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லாதவங்க தானே திணறுவாங்க. அதிகமா இருக்கிறவங்க இருக்காங்க பாரு, எதை சொல்றதுன்னு தெரியாம திணறுவாங்க. எழுதி வச்சிருக்கிறது 7 பக்கம்ண்ணே. அதை எதை உங்களை மாதிரி தான் எதை எடுத்து படிக்கிறது எதை விடுறதுனே தெரிலண்ணே. ஏன்னு கேளுங்க, கள்ளச்சாராயம் இருக்கு, கஞ்சா மரணங்கள் இருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு, நிலவள சுரண்டல் இருக்கு, மலை கொள்ளையடிப்பது இருக்கு. அதே மாதிரி ரயில் தண்டவாள கதையை பத்தி சொன்னீங்க. நீங்க சொன்னது ரொம்ப அருமையான வார்த்தை பிறல், ரொம்ப அழகாக அதை நீங்க கையாண்டீங்க. ஆனால் ஹிந்தி திணிப்பை தடுத்த எங்களுடைய முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்களை இன்றும் நன்றியாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை கேட்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இல்ல, அவங்க தேர்தல் அறிக்கையை பார்த்து நீங்க காப்பி அடிக்கிறீங்க, காப்பி அடிச்சு ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒரு காமெடிக்கும் ஒரு எல்லை இருக்கு. அதனால அதை நான் அந்த மாதிரி நான் விட்டுட்டு, ஏன்னா தங்கச்சி ஏகப்பட்ட கேள்வியை கேட்டு வச்சிருக்கிறாங்க, அது பூரா நான் பதில் சொல்லணும். நீங்க டபால்னு பெல் அடிச்சு விடுவீங்க. ஒண்ணு மழுப்பு இல்ல குழப்பு.